இப்படி லேண்ட் இருக்கு. உள்ள மேப் இருக்கு பாருங்க. காமையா விடுறாங்க பாருங்க. அவன் ஆயி பக்கத்துல கொண்டு போகாதடா, டேஞ்சர் போட்டிருக்கு. அதெல்லாம் சும்மா போட்டிருப்பாங்கப்பா. தாக்கு அடிச்சுச்சா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கனமை. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். லாஸ்ட் எபிசோட்ல சாங்சுரி ஆஃப் ட்ரூத் பார்த்திருப்பீங்க. வீடியோவோட எண்டிங்ல அடுத்து டைகர் பார்க் போலாமா வேணாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப நம்ம டைகர் பார்க் போயிட்டு இருக்கோம். டைம் சுமார் 4 மணி இருக்குமா? 4 மணி இருக்கும். கோல்டு புக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். டைகர் பார்க்குக்கு மட்டும் நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணல. ஏன்னா எப்போ ஓப்பனில் இருக்கும் எப்போ க்ளோஸில் இருக்குன்னு ஒரே டவுட்டாக இருந்தனால நேர்லேயே போய் புக் பண்ணிக்கலான்னு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, டைகர் பார்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. எங்கே டிக்கெட் வாங்கணும்னு தெரியல, 2 சைடு இருக்குது. இங்கே தான் நினைக்கிறேன். கேஷியர்னு போட்டிருக்கு. ஆமாம், கேட்டு பார்ப்போம். முதல்ல நீங்க போயிட்டு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்கன்றத யோசிச்சுக்கணும். சஃபாரி போக போறீங்களா, இல்ல நியூ பர்ன் கூட போய் விளையாட போறீங்களா, இல்ல சும்மா விசிட் மட்டும் பண்ணிட்டு வர போறீங்களா? விசிட் மட்டும் பண்றதுன்னா நார்மலா வெளியே இருந்தே நீங்க எல்லாத்தையுமே பாத்துக்கலாம், கூண்டுக்கு வெளியே இருந்து அந்த மாதிரி மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டைகரை மட்டும் சூஸ் பண்ணி போய் தொட்டு போட்டோஸ்லாம் எடுக்க போறீங்களா, இல்ல காம்போ ஆஃபரும் வச்சிருக்காங்க. ஏதாவது 2 டைகர் 3 டைகர் அந்த மாதிரி பேக்கேஜா சூஸ் பண்ணியும் நீங்க போய்க்கலாம். எதுன்னு சூஸ் பண்ணிட்டு நம்ம போறது நல்லது. நாங்கள் மீடியம் டைகர் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ண நேரத்துக்கு அது ஒன்று தான் அவைலபிளாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்லேயே காட்டுறாங்க எந்தெந்த டைகரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அப்படி இல்லை நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பக்கத்துலேயே வெயிட்டிங் ஏரியா இருக்குது. நீங்கள் அந்த டைகர் அவைலபிள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி டைகரை பார்க்கலாம். வெயிட்டிங் ஏரியானா சும்மா இல்லைங்க, சுற்றி முற்றி பார்த்து நல்லா சாப்பிட்டுட்டே நம்ம வாட்டுக்கு உட்காந்துருக்கலாம், ரிலாக்ஸ்டாக. ரொம்ப குட்டினா இருக்கேன் பாருங்க. ஒருத்தர் நின்றுட்டு இருக்கு. தைரியமா நின்றுட்டு இருக்கேன். காமையா விடுறாங்களுக்கு தொட்டு பாக்குறது, அதை பாக்குறதுக்கு எப்படி பாக்குறாங்க. இந்த வழியா தான் போகணும். உள்ள போய் வைக்கணும். இதுல வந்து ஸ்மால் டைகரோட விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்க. நோ ஃபிளாஷ். ஃபிளாஷ் அடிச்சா பயந்துரும் புளி. அதனால நோ ஃபிளாஷ். குட்டி டைகர் தான் அழகா இருக்கும் பாருங்க. செம்ம பெருசா இருக்கான் பாருங்க. எவ்வளவு பெருசுன்னு பாருங்க அவன். மீடியம் இங்கிட்டு போனா ஜங்கிள் சஃபாரி, ஸ்மாலஸ்ட் அண்ட் ஜங்கிள் சஃபாரி. நாங்க வந்து இந்த சைடு போறோம். இதுக்குள்ள மேப் இருக்கு பாருங்க, வாக்கிங் ஜோன். அதை அப்படியே சுத்தி வந்துடலாம். பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே போய் சுத்தி வந்துடலாம். அப்படியே சுத்தி இந்த சைடு வந்துடலாம். 1 2 3 4 இது ஃபுல்லாக ஸ்மால் குட்டி பையங்க. இந்த ஜங்கிள் ஃபார் சஃபாரி. சஃபாரி உள்ளேயும் வந்து இதுதான் இருக்கேன், அந்த குளிக்கிட்டு இருக்கேன். உண்மையா ஸ்மெல்ல பாருங்க, புளியோட ஸ்மெல்ல. ஷாக்கெல்லாம் அடிக்காதுப்பா. உங்க பேர் எப்படி நடந்துட்டு இருக்கேன் நான். பிக் அண்ட் மீடியம். உரும்புறியா? மீடியம். Medium this way, please. Da. வந்து மீடியம் போட்டிருக்கோம். Okay, when you go inside, you can touch only back side. Okay, back side, front side. Inside, please follow staff. Don't walk alone. Okay. Therefore, you can take photo and video. Please, no flash. No calling. flash. Okay. No calling, no video calling. மியூட் போட்டு. மியூட் போட்டு. எனக்கு தான் காலே வராது. Give your bags here, please. Video में था. ரொம்ப பெருசா இருக்காங்க.
ஓகே. And one by one, stand from behind. Stand from- Tiger. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பா புலியா அப்படி இருந்துச்சு. ஆனா அவன் படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது பூனைக்குட்டி மாதிரியே இருந்துச்சு. அதனால பெருசா பயம் தெரியல. அவங்களே நமக்கு வந்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க. போய் அழகா தடவி கொடுத்தோடனே அப்பதான் எந்திரிச்சான். பயங்கர டயர்டா படுத்து கிடந்தான். அப்பதான் எந்திரிச்சிட்டு லைட்டா அப்படி உடம்பெல்லாம் சிலுப்புனான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஸ்டாச்சு மாதிரி நகரவே இல்லை. எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு, இது நிஜமாவே புலிதானா இல்ல பொம்மை வச்சு ஏமாத்துறாங்களான்ற மாதிரி. அப்புறம் சரி மூச்சு விடுறான் புலிதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 2 செகண்ட்ல எனக்கே பழகிருச்சு. நான் பாட்டுக்கு புலிக்கு ஃப்ரண்ட் சைடு போயிட்டேன். அப்புறம் இல்ல போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா புலிக்கு ஃப்ரண்ட் சைடு நம்ம போகக்கூடாது, ஒன்லி வாழை மட்டும்தான் தொட முடியும், புலிக்கு தலையாக முடியாது. பரவாயில்ல, நம்ம வால் பக்கத்திலே இருந்துக்குவோம், அதான் நமக்கு சேஃப். இவன் தான் தூங்கிட்டே இருக்கான். அங்க எதுக்கு பார்த்தா ஒருத்தன் பயங்கரமா பரண்டு பரண்டு விளையாண்டு இருந்தான். நம்மால் தூங்கிட்டான். தூங்குறான்டா இவன். புலியோட வாழை பிடிக்கும். 1 2 3 வாழை பிடிக்கும். அவன் தூங்குறான்டா, அதான் அமைதியா இருக்கான். இன்னும் 2 டைகரோட விளையாடலாம் போல. இப்படி படுத்திருக்கான். எப்படி படுத்திருக்கான் பாருங்க. Can I touch him? Not close. படுத்திருக்கான். நம்ம ஆப்போசிட்ல பார்த்தோம்ல, நல்லா உருண்டு பிறண்டு விளையாண்டான்ல, அவன் தாங்க இவன். அது என்னமோ தெரியல, நம்ம தடவி கொடுக்கறதுலே புலிலாம் தூங்கிருது போல. விளையாடவே இல்லை எங்க கூட. எப்படி தூங்குறாங்க பாருங்க, 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. போட்டோஸ் எங்க வாங்குறது? போட்டோஸ். You can see in the rough view, madam. Okay. And medium. Thank you. Do you have that? விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க. அது அப்படியே சுத்தி நடக்கலாம் போல. நம்மள்ட்ட மட்டும் மட்டியா தூங்கிக்கிட்டு மாதிரி. இங்க பாரு, செம்மையா இருக்கு. செமையா இருக்காங்க பாரு, எத்தனை பேர் இருக்காங்க பாரு. இப்படி பாக்குறேன் பாருங்க. ஆய் பாத்துட்டு இருக்கான். நம்மள பாக்கல, அங்க வேற யாரையா பாத்துட்டு இருக்கு. எக்ஸிட் இங்க இருக்கு. இவன் வந்து வேற கலரு. இது ரேட் அதிகம். ஆமா, ரேட் அதிகம். பக்கத்துல கொண்டு போகாதடா, டேஞ்சர் போட்டிருக்கு. அதெல்லாம் சும்மா போட்டிருப்பாங்கப்பா. தாக்கடிச்சுச்சா பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னமேக்கே போனதுக்கு இந்த புளிய மேய்ச்சிருந்தாவது இப்படி ஜாலியா விளையாண்டுருக்கலாம்டா. அவங்க பாரு இவ்வளவு கியூட்டா விளையாண்டு இருக்குன்னு. பூனைக்குட்டி மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. குழந்தையில இருந்தே அப்படி வளர்த்தாதான் வர முடியும். எக்ஸிட் இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே அந்த குழந்தைங்க புள்ளையை தான் அதிகமா விரும்புறாங்க. ஓரளவுக்கு ஸ்மாலஸ்ட் வந்து இந்த சைடு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்டு, ஒருவேளை புலி நம்மளை கடிச்சிட்டாலோ இல்ல வேற ஏதாவது நடந்தாலோ, சேதாரங்கள் ஏற்பட்டாலோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது புலிகளுக்கும் இருக்கு. எவ்வளவு பக்கத்துல வந்துட்டு போறாங்க. சாம திரும்பி அவனா சோம்பல் விட்டுக்கிட்டு இருக்கான். இதுல எது பொம்பளா எது ஆம்பளை இப்படி கண்டுபிடிப்பாங்க. அது தெரியலப்பா. தூங்குறாங்க. போய் வாழத்துக்கு பார்த்தாதான் தெரியும் நினைக்கிறேன். எக்ஸிட் ஆக போகிறோம். வந்தோம், பார்த்தோம், புளிய தொட்டு பார்த்தோம், அவ்வளவுதான். வாங்கிக்கலாம்னு சொன்னாங்களே போட்டோ, நீ எடுத்ததை காட்டு. நீ எப்படி காட்டு? நல்லா எடுத்துருக்க மாட்டேன். உனக்கு வீடியோ தான் எடுத்திருக்கேன், போட்டோ எடுக்கல. அடா பாவி, இப்படி ஏமாத்தினே பாத்தீங்களா? போட்டோஸ் எடுத்திருக்கேன், நான் வீடியோ எடுத்தேன், சும்மா சொல்லி வச்சேன். புலிகளோட ஃபன் பண்ணியாச்சு. பட்டாயால இருந்து பேங்காக் எப்படி போறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட்டாயால இருக்க பஸ் ஸ்டாப்ல இருக்கோம். இங்க இந்த மேப் இருக்கு, டிக்கெட் கவுண்டர். எங்களோட ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.